ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதே மாதிரி நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயே வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு, அப்போ தான் ஈக்குவலாக வரும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்து போனாலும் நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து சென்டர் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம தச்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சென்டர் பாயிண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ராங் சைடு வந்து லைனிங் வந்து ராங் சைடு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து லைனிங்கை மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபுட் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டில் வந்து 1/4 இன்ச்சில் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதாவது வந்து அந்த பீடுலாம் இருக்குது இல்லைங்களா, பீடுக்கு ஒட்டினாப்புலையே நீங்கள் வந்து அந்த தையல் போட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஊசியும் உடஞ்சிடக்கூடாது, அதில் இருக்க பீடும் எந்த வந்து டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக பார்த்து ஒட்டுக்காகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ அந்த டிசைனுக்கு ஏற்ற அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றதுனால இப்போ நம்ம வந்து எட்ஜஸில் திருப்பி தையல் போட முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கிளாத்லேயே வந்து நம்ம லைனிங்கில் ஓர தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி பார்த்து உங்களுக்கு கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கா என்னன்ற. இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கிராஸாக இருக்குது இல்லைங்களா, நம்ம அந்த மாதிரி தைக்க முடியாது. அதனால தான் கீழே இருக்க டிசைன் வரைக்கும் நம்ம வந்து தச்சு எடுத்துருக்கோம் ஓரத்தில் தையலாக. மற்ற டிசைன் எல்லாமே நம்ம நேர் தையல் தான், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வளைவு கொடுத்து நம்ம திருப்பியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைன் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எட்ஜஸில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து திருப்பி கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் பீஸோடு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து 1/4 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கண்டினியூவாக மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கினேன். இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.